தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நியூஸுக்கு பஞ்சமே இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் நியூஸு தான், எந்த பக்கம் திரும்பினாலும் வியூஸு தான், எந்த பக்கம் திரும்பினாலும் லைக்ஸு தான், எந்த பக்கம் திரும்பினாலும் கமெண்ட்ஸு தான் சொல்லி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுனால தமிழ்நாட்டு அரசியல் களமே ஒரு சினிமா களமாக மாறி எந்த பக்கம் திரும்பினாலும் பாட்டு, ஃபைட்டு, டான்ஸுன்னு சொல்லி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பஞ்சமே இல்லை. அப்படி நியூஸுக்கு பஞ்சம் இல்லாத, வியூஸுக்கு பஞ்சம் இல்லாத, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டு அரசியலில் நாம் இந்த வீடியோக்காக ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி நான் இந்த வீடியோவுக்காக பேச தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க ட்ரை பண்ணலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை நிலைய செயலாளரான திரு காஜா அவர்களோட இல்ல திருமண விழா சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த திருமண விழாவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞரணி தலைவரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தார். திமுக கட்சிக்காரர் வீட்டு கல்யாணம், இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிட்டதில் என்னங்க ஆச்சரியம் அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் இதே கல்யாணத்துக்கு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் வந்திருந்தார். அவ்வளவுதான், திரு சீமான் அவர்கள் வந்திருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரே கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. ரெண்டு பேரும் கையை கொடுக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. இவரோட கையை பிடிச்சிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காடுறாங்க. திரு சீமான் அவர்கள் உதயநிதியை பார்த்து சிரிச்சு பேசுகிறாரு. அன்பு தம்பி உதயநிதியின் வேறு திரு சீமான் அவர்கள் மைக்கை பிடிச்சி பேசிட்டாரு. மாண்புமிகு தமிழ்நாடு மக்களே, பார்த்தீங்களா, பூனை குட்டி வெளியே வந்துருச்சு. திரு சீமான் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் அவர்களை ஒரு கல்யாண வீட்டில் மீட் பண்ணார். இப்போ ஒரு வாரத்துக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னொரு கல்யாண வீட்டில் மீட் பண்ணுறாரு. இதிலிருந்து என்னங்க தெரியுது? திரு சீமான் அவர்கள் தன்னோட கொள்கையை, தன்னோட கோட்பாட்டை, தன்னோட சித்தாந்தத்தை, தன்னோட கட்சிக்காரங்களை, தன்னோட தம்பி தங்கைகளை எல்லாரையுமே விட்டு கொடுத்துட்டு அவர் திமுகவோட மறைமுகமாக ஒன்று சேர்ந்துட்டாருங்க. அவர் உண்மையிலேயே திமுகவோட பி டீம் இல்லைங்க, அவர் தாங்க திமுகவோட ஏ டீம் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல கட்டு கதைகளை கட்டவிழ்த்து விட தொடங்கிட்டாங்க. நம்மளோட பல வீடியோஸில் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தா மாதிரி திரு சீமான் அவர்கள் அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக எண்ணற்ற கொள்கைகளையும், எண்ணற்ற கோட்பாடுகளையும், எண்ணற்ற கேள்விகளையும் இப்போ ஆட்சியில் இருக்க தாவேக்காவை பார்த்து கேட்டிருந்தார். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த திமுகவை பார்த்து கேட்டிருக்காரு. அதுக்கும் முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுகவை பார்த்தும் கேட்டிருக்காரு. ஆனால் எப்போ திரு சீமான் அவர்கள் கேள்வி கேட்டாலுமே அவரோட கேள்விக்கு அதிமுகவும் பதில் சொன்னது இல்லை, திமுகவும் பதில் சொன்னது இல்லை, இப்போ தாவேக்காவும் பதில் சொல்கிறது இல்லை. ஆளுங்கட்சியை பார்த்து, ஆண்ட கட்சிகளை பார்த்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கேள்வியை கேட்டார்னா அவர் கேட்குற கேள்விக்கு தர்க்க ரீதியாக பதில் சொல்ல முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க? எப்பவும் போல் அவதூறுகளை வாரி இறைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் திரு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ஒரு திருமண நிகழ்ச்சியில் பார்த்தாரு. அதை வச்சு எண்ணற்ற கட்டுக்கதைகளை கழட்டி விட்டாங்க. இப்போ திரு சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை இன்னொரு திருமண நிகழ்ச்சியில் பார்த்துருக்காரு. இதை வச்சியும் ஒரு வாரம் கண்டிப்பாகவே ஓட்டுன்னு சொல்லி ஓட்ட தான் போகிறாங்க. காங்கிரஸ் இனத்தை கொன்ற கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இனத்தை கொள்வதற்கு துணை நின்ற கட்சின்னு சொல்லிட்டு எப்படிங்க ஸ்டாலின் பக்கத்தையும் சிரிச்சு பேசுகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் கிட்டையும் சிரிச்சு பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படிங்க? என்னதான் அரசியல் மாண்புன்னு சொல்லி சொன்னாலும் எதிரியை பார்த்தா எப்படிங்க திரு சீமான் அவர்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்குறாங்க. பல பேர் இந்த மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் எழுதுகிறாங்க. அப்படி பேசுகிறவங்க, அப்படி எழுதுகிறவங்க பெரும்பாலும் தாவேக்காவை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கிறதுனால அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை நோக்கி ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். இந்த கேள்வியை ஏற்கனவே பல பேர் கேட்டுட்டு இருந்தாலுமே நாம பங்குக்கு ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடி, திரு விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு தடவை மேடை ஏறும்போதும் ஒரு விஷயத்தை அறந்து போன ரீலாட்டம், தேஞ்சி போன ரீலாட்டம் திரும்ப சொல்லியிருந்தார். அது என்ன? தமிழ்நாட்டில் ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. உங்களுக்கு விஜய் சார் வேணுமா, ஸ்டாலின் சார் வேணுமா அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் கேட்டிருந்தார். திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன உடனே ஐயா முத்துவேல் ஸ்டாலின் அவர்களை அவரோட வீட்டிலேயே போய் பார்த்துருந்தாரு. கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்திருந்தார். அப்போ திரு விஜய் அவர்கள் கையை கொடுத்துருப்பாரு, கட்டி பிடிச்சிருப்பாரு. ஐயா ஸ்டாலின் கிட்டையும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் சிரிச்சு பேசியிருப்பாரு. எப்படிங்க நீங்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தியோட தலைவர்கிட்டையும் அந்த தீய சக்தியோட இளைஞரணி தலைவர்கிட்டையும் சிரிச்சு பேசுகிறீங்க, கையை கொடுக்குறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல. ஏன்னா திரு விஜய் அவர்கள் பண்ணது அரசியல் மாண்பு. இதே திரு விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களையும் அவரோட வீட்டில் போய் பார்த்துருந்தாரு. அதுவும் அரசியல் மாண்பு.
திரு விஜய் அவர்கள் வைகோவை பார்த்தாரு, திரு விஜய் அவர்கள் அன்புமணி ராமதாஸை பார்த்தாரு, திரு விஜய் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களை பார்த்துருந்தாரு, திரு விஜய் அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களை போய் கூட பார்த்துருந்தாரு. ஆனால் அது எல்லாமே அரசியல் மாண்புக்குள்ளே வரும். அதுவே திரு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்தாலோ, திரு சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தாலெல்லாம் அது கொள்கையை அடகு வச்சுட்டாரு, தம்பிங்களை விட்டு கொடுத்துட்டாரு, தங்கைங்களை தத்து கொடுத்துட்டாரு, திரு சீமானோட சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்லி தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசுவாங்க, எழுதுவாங்க. ஏன்னா தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்தால் ரத்தம், அதுவே வேறு யாருக்காவது வந்தால் தக்காளி சட்னி அப்படின்றது அவங்களுக்கு மட்டுமே உண்டான சட்டத்திட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களோட ஆட்சி தான் நடக்குது. அவங்க என்ன வேணால் பண்ணலாம், ஏது வேணால் பண்ணலாம். அவங்க பண்ணால் அது சரி, அதையே வேறு யாராவது பண்ணால் தப்பு. மேலும் நாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் தான் திரு சீமான் அவர்களோட ஏபிசிடி எனும் ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே எதிர்ப்பு, திரு சீமான் அவர்கள் ஏன் கூட்டணியாக இருக்காமல் போட்டிகிட்ருக்காரு, திரு சீமான் அவர்கள் எதனால் கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் சொல்லி தொடர்ந்து தோல்வியை தழுவினாலுமே கொண்ட கொள்கையை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஏன் விடாப்படியாக இருக்காருன்றதை பற்றிலாம் நாம் விலாவாரியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்படின்றதுனால அந்த பாயிண்ட்லாம் நம்ம ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சமீபத்தில், அதாவது இந்த திருமண நிகழ்ச்சி நடைபெறத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு நாளுக்கு முன்னாடியோ கடலூரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடத்தியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசனை பொறுப்பாளரான திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர் கலந்துக்கிட்டு பேசியிருந்தார். அந்த கூட்டத்திலே திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தாவேக்காவை பற்றியே பேசியிருந்தார். திமுக, அதிமுகன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிகள் எல்லாரையும் பற்றி சும்மா பேசி கிழின்னு சொல்லி கிழிச்சுட்டு போயிட்டு இருந்தார். திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களோட 50 நிமிஷம் பேச்சிலிருந்து அவர் அதிகமாக தாவேக்காவை விமர்சிச்சிருந்தாலுமே அவரோட பேச்சில் இருந்த சாராம்சம் என்னென்னா, ஏடிஎம்கே இட் இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே, ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே இட் இஸ் ஈக்குவல் டு டிவிகேன்றது தான் நாம் எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. அப்படி இருக்கிறதுனால திரு சீமான் அவர்கள் ஸ்டாலினை பார்த்துட்டாரு, திரு சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டாரு, திரு சீமான் அவர்கள் தன்னோட கொள்கையிலிருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை, தொடர்ச்சியாக விமர்சனங்களை, தொடர்ச்சி அவதூறுகளை திரு சீமான் அவர்கள் நோக்கி முன் வச்சுட்டே இருக்காங்க. இந்த விமர்சனங்களையும் இந்த அவதூறுகளையும் பல பேர் நம்பினதால்தான் 8.2 இருந்த நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் 4% இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சிருந்தது. இதே மாதிரி தொடர்ச்சியாக கண்டிப்பாகவே தாவேக்காவை சேர்ந்தவங்க திரு சீமான் அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களையும் அவதூறுகளையும் கண்டிப்பாகவே முன்வைக்க தான் போகிறாங்க. ஏன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு 19 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதே தமிழக வெற்றி கழகத்துக்கு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கைன்றது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையை விட 9லிருந்து 10 மடங்கு அதிகம். அப்படி இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க என்னதான் கொள்கை, கோட்பாடுன்னு சொல்லி உண்மையை பேசினாலுமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க திரு சீமான் அவர்களுக்கு எதிராக பொய்யான செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி பரப்பிட முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு 10 பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு ட்வீட்டோ, நீங்கள் ஒரு போஸ்ட்டோ, நீங்கள் ஒரு ஷார்ட்டோ, நீங்கள் ஒரு ரீலோ போகிறதுக்குள்ளே அவங்க 10, 100, 1000, லட்சம், கோடின்னு சொல்லி அதை பரப்பி திரு சீமான் அவர்களை ஒரு பொய் பேசக்கூடிய ஒரு சாதாரண அரசியல்வாதியாகவே அவங்க முன்னிறுத்துவாங்க, மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிலைநிறுத்துவாங்க. அதை மக்களும் நம்புவாங்க. திரு சீமான் அவர்கள் மீது வைச்சிருக்க நம்பிக்கையை ஒரேடியாக இழந்துடுவாங்கன்றதையும் திரு சீமான் அவர்களோட தம்பி தங்கைகள் உணர தொடங்கணும். வெறுமனே உணர்ந்தால் மட்டும் போதாது. ஏற்கனவே நம்ம பல வீடியோஸில் சொல்லியிருந்தா மாதிரி நீங்கள் எதிர்கட்சிகளை விமர்சிக்கணும். எதிர்கட்சிகள் செய்கிற குற்றங்களை, எதிர்கட்சிகள் செய்கிற தவறுகளை கண்டிப்பாக மக்கள் முன்னாடி கொண்டு போய் தெரிவிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி திரு சீமான் அவரோட அருமை என்ன, திரு சீமான் அவரோட பெருமை என்ன, திரு சீமான் அவர்கள் சொல்ல வர திட்டங்கள் என்ன, திரு சீமான் அவர்கள் உண்மை தான் பேசுகிறாரு, அவர் தொடர்ந்து ஒரே மாதிரியான விஷயங்களை தான் பேசிட்டு வர்றாரு, அவர் மாற்றி பேசுகிறது இல்லை அப்படின்றதெல்லாம் நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டு மக்களில் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதை விட்டுட்டு நான் மேடை ஏறினா 50 நிமிஷம் பேசுவேன், அதில் 50 நிமிஷத்தில் 40 நிமிஷம் தாவேக்காவை பற்றி திட்டி பேசணும். ஆனால் அதுக்கு முதல்ல திரு சீமான் அவர்கள் நல்லவர், திரு சீமான் அவர்கள் வல்லவர், தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை திரு சீமான் தான் அப்படின்றத நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாருமே கடுமையாக உழைக்கணும்.
இதில் என்னன்னா திரு சீமான் அவர்கள் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு போனதை பற்றியும், திரு சீமான் அவர்கள் உதயநிதியோட கையை பிடிச்சிட்டாரு, திரு சீமான் அவர்கள் உதயநிதியை கட்டி பிடிச்சிட்டாரு, திரு சீமான் அவர்கள் உதயநிதியை பார்த்து அன்பு தம்பின்னு சொல்லிட்டாருன்னு இதை பற்றியெல்லாம் பெருசாக கொண்டு போயிருந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் திரு சீமான் அவரோட நாம் தமிழ் கட்சியின் சார்பாக கடலூர் பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சியினர் கூட்டம் போட்டிருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட சொந்த சட்டமன்ற தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலையும் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்தாங்கன்னு சொல்லி இதை பற்றியெல்லாம் எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ், எத்தனை யூடியூப் சேனல்ஸ், எத்தனை சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் இதை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரு சீமான் அவர்கள் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாலே அந்த நியூஸை அவங்க பெருசாக போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மேலே சொன்ன 2 கூட்டத்துலேயும் திரு சீமான் அவர்கள் கலந்துக்கவே இல்லை. திரு சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டாலே நோ நியூஸு. அப்போ திரு சீமான் அவர்களே கலந்துக்கலைன்னா தேர் இஸ் நோ யூஸுன்ற மாதிரி யாருமே அந்த நியூஸை பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் கூட கேரி பண்ணி கொண்டு போகவே இல்லை. ஆனால் நாம் தமிழ் கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த நியூஸை எல்லாம் அடிமட்டம், தமிழ்நாட்டோட அடிமட்டத்தில் இருக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர முடியும். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திரு சீமான் அவர்கள் கத்தி ஒரு விஷயத்த மேலே கொண்டு வந்தார்னா இவங்க ஒரே ஒரு அவதூறு, ஒரே ஒரு விமர்சனத்தை மட்டும் வச்சு அந்த மொத்த எனர்ஜியும் அப்படியே தரை மட்டம் ஆகிடுவாங்கன்றத நீங்கள் எல்லாருமே உணர்ந்துக்கணும். மேலும் ஒருவேளை திரு சீமான் அவர்கள் தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிய சோஷியல் மீடியாவில் பரப்புற மாதிரியே ஒருவேளை திமுகவோட பி டீமாக செயல்பட்டு திமுகவுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்துட்டாருன்னா என்னவாகன்றதை பற்றி நாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் தெளிவாக பேசியிருக்கோம். அதனால் நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோஸை பார்த்து நான் என்ன பேசியிருந்தேன்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்திருக்க மிக முக்கியமான நியூஸ் என்னன்னா, விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடணும். அந்த தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு திருமாவளவன் அவர்கள் ஜெயிக்கணும். திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு அவர் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விசிகாவை சேர்ந்தவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி சொல்லி இந்த இடைப்பட்ட நாட்களில் திமுகவோ அதிமுக ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தது. அந்த நியூஸ் அப்படியே கரைஞ்ச பிறகு திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்து திரு தொல் திருமாவளவன் அவர்களை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸும் வந்திருந்தது. வெறுமனே 2 எம்எல்ஏக்களை மட்டும் வச்சிருக்க ஒரு கட்சியோட தலைவர் அவரே எம்எல்ஏவாக இருக்காத போது அவர் எப்படிங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகலாம்? அது சரியான முடிவு இல்லைங்க, இது மக்கள் தீர்ப்புக்கு எதிரான முடிவுன்னு சொல்லி பல பேர் பேசியிருந்தாலும் அது என்ன தான் 100க்கு 100 உண்மையான விஷயமா இருந்தாலுமே கூட ஒருவேளை திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்து திரு தொல் திருமாவளவன் அவர்களை அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாள் அவரை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சுருந்தாலும் அதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா நான் என்னோட பல வீடியோஸில் வெற்றி வீரர் திருமாவளவன், வெற்றி வீரர் தொல் திருமாவளவன் சொல்லி பல முறை பேசியிருக்கேன். அப்படி என்ன தான் நான் பல முறை வெற்றி வீரர் திருமாவளவன் சொல்லியிருந்தாலும் என்ன மாதிரியே பல பேர் வெற்றி வீரர் தொல் திருமாவளவன் சொல்லியிருந்தாலுமே கூட திரு திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாளாவது திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக அந்த முதலமைச்சர் இருக்கையில் உட்காந்தா தான் அவரோட லெகசி ஃபுல்ஃபில் ஆகுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து, என்னோட தனிப்பட்ட விருப்பமும் கூட. ஆனால் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகலை. அதன் பிறகு தாவேகாவோட விசிகா ஒன்று சேர்ந்த உடனே திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி ஒரு நியூஸை கிளப்பி விட்டாங்க. அந்த நியூஸும் பலிக்கலை. கடைசியாக திரு தொல் திருமாவளவனோட அன்பு மற்றும் ஆதரவை பெற்ற திரு வன்னி அரசு அவர்கள் இப்போ தமிழ்நாட்டோட மாண்புமிகு அமைச்சராக இருக்கார். இப்படி இருக்கும்போது விசிகாவை சேர்ந்தவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தில் அவங்களோட கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடணும், அவர் ஜெயித்த உடனே அவர் துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இது தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லி நடந்ததா இல்லை திரு தொல் திருமாவளவன் அவர்களோட மறைமுக ஆசையின் மூலமாக நடந்ததா? இது என்னமோ இருந்துட்டு போகட்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மேலே எனக்கு என்ன தான் அரசியல் ரீதியாக எண்ணற்ற விமர்சனங்கள் இருந்தாலுமே இந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி
ஒருவேளை அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் நின்று அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஜெயிச்சு அவர் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் ஆனார்னா, மறுபடியும் நான் ஒரு முறை சொல்கிறேன், அந்த விஷயத்தில் சந்தோஷப்படுற ஒருத்தர் 10 பேர் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் கோடி பேர் அதில் சந்தோஷப்பட்டாங்கன்னா அதில் முதல் நபர் நானாக தான் இருப்பேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு 99.99% வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை கொடுத்துட்டாருன்னா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் முன்கூட்டியே தன்னோட லோக்சபா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணணும். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போதே திரு தொல் திருமாவளவன் போட்டியிட்டு வென்றிருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுனால இடைத்தேர்தலில் போட்டியிடறதுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு தாவேகா வாய்ப்பு கொடுக்கறதுனால எந்த ஒரு வகையிலுமே சிதம்பரம் தொகுதியை தாவேகாவுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது, விட்டு கொடுத்துடவே கூடாதுன்றது என்னோட சின்ன கோரிக்கை. அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடறதுக்கான வாய்ப்பை திரு விஜய் அவர்கள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஒருவேளை கொடுத்து திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் வின் பண்ணிட்டாருன்னா அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் திரு தொல் திருமாவளவன் அவர்களை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஆக்குவாரா ஆக மாட்டாரா? ஒருவேளை திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் பட்சத்தில் சிதம்பரம் தொகுதிக்கும் இப்போவே இடைத்தேர்தல் வருமா, இல்லை தனியாக இடைத்தேர்தல் வருமா? அப்படி தனியாகவோ இல்லை ஒன்றாவோ சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும்போது அந்த இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிடுவாங்களா இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியே போட்டியிடுவாங்களா அப்படின்றத பற்றியெல்லாம் நாம் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட முன்னாள் தமிழ்நாடு தலைவரும் வி த லீடர் அப்படின்ற இயக்கத்தோட நிறுவனருமான திரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அமெரிக்காவுக்கு போன நம்ம ஆள் அங்கே மைக்கை பிடிச்சி ஒரு 20 நிமிஷம் கிட்ட பேசியிருந்தார். அப்படி பேசும்போது அவர் பல விஷயங்களை டச் பண்ணி பேசியிருந்தார். கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா தன்னை சந்திரமுகியா நினச்சிக்கிட்டா கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டான்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு மாநில கட்சியோட தலைவர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை ஒரு மாநில கட்சி தலைவராக நினச்சிக்கிட்டாரு. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில கட்சி தலைவராகவே மாறிட்டார்ன்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருந்ததுன்றதையே மறந்துட்டு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்க பாஜகவோட தமிழ்நாட்டு மாநில தலைவராக இருந்தன்றதை மறந்துட்டு அவர் ஒரு வீடியோவில் பேசும்போதும் ஒரு மேடையில் பேசும்போதும் நம்மளை பேசிகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் பேசின அதே பேட்டர்னை அதே ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவிலையும் போய் பேசியிருக்காரு. அமெரிக்காவில் பேசும்போது நீங்கள் ஹிந்துவா இல்லை தமிழான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஹிந்து இல்லை, நீங்கள் தமிழர். நீங்கள் கிறிஸ்டின் இல்லை, நீங்கள் ஒரு தமிழர். நீங்கள் முஸ்லீம் இல்லை, நீங்கள் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. எந்த அண்ணாமலை? பாஜகவோட மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் ஹிந்துவோ நீங்கள் கிறிஸ்டினோ நீங்கள் முஸ்லீமோ இல்லை, நீங்கள் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அவரோட பேச்சை கேட்ட பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தோசையை திருப்பி போட்டால் பரவாயில்ல, என்ன இந்த அண்ணாமலை அவர்கள் தோசை கல்லியே திருப்பி போடுறாரு. பாஜகவோட மாநில தலைவராக இருக்கும்போது என்ன பேசியிருந்தார், இப்போ அவர் பாஜக விட்டு வெளியே வந்து ஒரு மாநில கட்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ன உடனே என்னம்மா மாற்றி பேசுகிறாரியா, அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலையோட பேச்சை கேட்ட பல பேரும் அப்படியே புல்லரிச்சு போயிருக்காங்க. ஆனால் திரு அண்ணாமலையோட அமெரிக்க பேச்சை கேட்ட பிறகு எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலேருந்து விலகி தனியாக ஒரு கட்சியை தொடங்க போகிறேன்னு சொன்னப்போ பல பேர் என்ன யோசிச்சுருந்தாங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட சாஃப்ட்வேர் வெர்ஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திரு அண்ணாமலையோட செயல்பாடை பார்க்கும்போது அவர் நாம் தமிழ் கட்சியோட லைட்டர் வெர்ஷனாக, திரு சீமான் அவரோட லைட்டர் வெர்ஷனாக தான் இருப்பாருன்றது என்னோட சின்ன கெஸ்ஸிங். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாட்காஸ்ட் முழுக்க பல விஷயங்களை பேசியிருந்தார். ஆனால் அதில் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அவர் புதுசாக யாருமே சொல்லாத ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. ஏன்னா அந்த பாட்காஸ்ட்டில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்த பல விஷயங்களை கிட்டத்தட்ட 90% மேலான விஷயங்களை திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற மேடைகளில் திரு அண்ணாமலை அவர்களை விட சிறப்பாக பேசியிருப்பார். மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசியிருப்பார், எளிமையாக பேசியிருப்பார், மக்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசியிருப்பார். ஆனால் திரு சீமான் அவர்கள் பேசின விஷயங்களை தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரிய அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் பேசினா திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறத நியூஸாகவும் வியூஸாகவும் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் போய் பேசியிருக்காரு. என்ன, நீங்கள் ஹிந்துவா நீங்கள் கிறிஸ்டினா நீங்கள் முஸ்லீமாக இருக்காதீங்க, நீங்கள் தமிழராக இருங்க.
ஏன்னா கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம்னு சொல்லி ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழ் இனம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு சொல்லி பிரியாமல் தமிழர்களாக ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். இங்கன்னா திரு சீமான் அவர்கள் இதையே தான் பல முறை பேசியிருந்தார். எப்படி பேசுவார்? நீங்கள் ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதீங்க, மதம் பார்த்து ஓட்டு போடாதீங்க, தமிழனாக ஒன்று சேர்ந்து மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க. ஜாதி பார்த்து போடுற ஓட்டு, மதம் பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு. தமிழன்னு சொல்லி யார் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர்னு சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருப்பார். இதை விட பல உதாரணங்களை, அதாவது முப்பாட்டன் முருகனில் தொடங்கி திரு சீமான் அவர்கள் பல உதாரணங்களை, ஏன் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இல்லை, நாம் தமிழர் அப்படின்றதுக்கு எண்ணற்ற உதாரணங்களை திரு சீமான் அவர்கள் சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டு ஊடகத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டு சோசியல் மீடியா சேர்ந்த நண்பர்கள் எல்லாரும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மட்டும் திரு சீமான் அவர்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் எப்பேற்பட்ட தலைவர்ன்றது கண்டிப்பாகவே இப்போ உணர்ந்த மக்களை விட பல மடங்கு மக்கள் உணர்ந்திருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு ஊடகங்களும் சரி, தமிழ்நாட்டோட சோசியல் மீடியா நண்பர்களும் சரி, திரு சீமான் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடியும் ஆதரவு தந்ததில்லை, இதன் பிறகும் ஆதரவு தரப்போகிறதில்லை. நீங்கள் கடைசி வரைக்கும் கண்டிப்பாகவே திரு சீமான் அவர்களை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுவீங்க. திரு சீமான் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களையும் அவதூறுகளையும் ஊதி கண்டிப்பாகவே பெருசாக தான் போகிறீங்க. ஆனால் கடலூர் பரங்கிப்பேட்டையில் திரு இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார்? இப்போ நாங்கள் களத்துக்கு வந்திருக்கோம், கூடிய விரைவில் திரு சீமான் அவர்களும் களத்துக்கு வருவார்னு சொல்லி திரு இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் பேசியிருந்தார். அதனால் நாம் தமிழர் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. திரு சீமான் அவர்கள் இப்போ வரைக்குமே கூட அமைதியாக தான் இருக்கார். ஆனால் திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே கூடிய விரைவில் களத்துக்கு வரதான் போகிறாரு. அப்படி அவர் களத்துக்கு வரும்போது ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் பல கதைகளை, பல கட்டு கதைகளை சொல்லி மக்களை பார்த்து ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக போய் உக்காந்துட்டாரு. திரு அண்ணாமலை அவர்களும் திரு சீமான் அவர்கள் சொன்ன விஷயங்களை அப்படியே எடுத்து அதில் கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் காரம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையே அவர் திரும்ப சொல்கிறாரு. அதை பார்த்து அவருக்கு பல பேர் ஓட்டு போட்டு அவரையும் ஜெயிக்க வச்சாலும் ஜெயிக்கலாம். ஆனால் எத்தனை டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்தாலுமே ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். திரு சீமான் அவர்கள் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் அப்படின்றத மக்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம், கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காமலே கூட போகலாம். ஆனால் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி போதிக்கும் போது புரியாதது பாதிக்கும் போது கண்டிப்பாக புரியும்னு சொல்கிற மாதிரி விஜயோட அருமை பெருமை என்ன, திரு அண்ணாமலை அவர்களோட அருமை பெருமை என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரா மாதிரியே திரு சீமான் அவர்களோட அருமை, திரு சீமான் அவரோட பெருமை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். அது வரைக்கும் இந்த சீன மூங்கிலோட கடின உழைப்புடன் கூடிய பயணம் தொடரும்.